வணக்கம். நான் உங்கள் தினேஷ். எப்பயும் போல இந்த கார் வீடியோ எடிட் பண்ணமே தான் முடிய போகுது. கரெக்டாக கொடைக்கானல் வரைக்கும் வந்தாச்சுங்க. வந்துட்டு ஆல்ரெடி போன வீடியோவிலே பேசியிருப்பேன். போலீஸ் சம்மந்தமானதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ரியலாக நடந்ததுதான். சில பேர் அவங்க தப்பாக நினைக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ரியலாக நடந்தது தான் அந்த நேரத்தில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆன் போயிட்டு இருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக சாதாரணமாலாம் இல்லைங்க, ரொம்ப சரிங்களா. இந்த நேச்சுரல் எனக்கு ரெண்டு விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. ஒன்று, கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருப்பேன், ஆனாலும் இன்னொரு கட்டத்தில் வயநாட்டில் இப்போ நடக்கிற அந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 500 ஃபேமிலி வந்து காணாமல் போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க கூட இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க, கூடிய இன்னும் கண்டுபிடிக்கல முழுசா. அதில் 80க்கு மேற்பட்டவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இயற்கை நினைச்சா உனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயத்த காமிக்கவும் முடியும், உன்னை அழிக்கவும் முடியும். ஸோ இதை வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். என்னன்னா, நேத்தோட போச்சு, இன்னைக்கு இன்னையோட போச்சு, நாளைக்கு மிஸ்ட்ரி, அவ்வளவுதான். இதான் வந்து நாளைக்கு என்ன நடக்குமான்றது அது அப்பாற்பட்டது. அதனால என்னைக்குமே என்ஜாயா இருந்துச்சு. எனக்கு நான் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது, இப்ப இறந்தாங்க இல்லையா 80 பேருக்கு மேல, எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும். எல்லாத்தோட கனவும் ஒரே நாள்ல போயிடுச்சு இல்லையா. ஸோ அது மாதிரிதான். ஸோ முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணுங்க, அதான் என்னோட கருத்து. ஸோ நானும் எனக்கு கேப்பு கிடைக்கணும். ஸோ எனக்கும் அவ்வளோ ஒர்க்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், அப்போ நமக்கு நமக்காண்டி வாழ்வோம், அடுத்த ஆளுக்காண்டி வாழணும், நமக்காண்டி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்னா, அப்போக்கப்போ வந்து ஹெட்லைட் வந்து கரெக்டாக எரியுதான்னு பார்க்குறதுக்காகத்தான் மெயினாக. ஏன்னா இன்னுமே இறங்க போகிற டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் பிளான் போட்டது வேறு சிறுமலை, ஆனால் நாங்கள் வந்தது கொடைக்கானல். இருந்தாலும் அந்த லைட்டை திடீர்னு எரியலைன்னா என்ன பண்ணுறது, அதனால டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஏர்லாம் கரெக்டாக இருக்கா, லைட் கரெக்டாக எரியுது, ஏன்னா நைட் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் நைட் ட்ராவலை நான் தான் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஹில்ஸை கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டங்க, ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன்னா ஏறது கூட ஓரளவுக்கு ஓட்டிடலாம், இறங்குறது வந்து ப்ராப்பராக இறங்க தரணும். இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் கேட்டால் ரொம்ப சர்க்கிளாக இருக்கனால நம்ம மாற்றி மாற்றி கரெக்டாக மிதிக்க தெரியும். அந்த ஆக்சிலேட்டரும் சரி, பிரேக்கும் சரி, நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணும்போது பிரேக் டவுன் ஆகி நிறைய பேர் வண்டி நிற்கும். அதனால் நம்ம அந்த தவறாக பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஓட்டட்டும், இருந்தாலும் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணணும், அப்புறம் ரீலேர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நார்மல் ரோட்டில் ஓட்ட போகிறது நமக்கு வந்து ஃபுல்லாகவே இயற்கை சம்பந்தமாக பார்க்க போகிறதுனால ஹில்ஸில் தான் அதிகமாக ஓட்டணும் நீங்கள். அதனால இந்த ரைடு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் மலை மேலே விட்டு நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் போனோம். ஸோ ரைடெலாம் எப்படி கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க, சாதா ஒர்த்துலாம் சொல்ல மாட்டேன், ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு, நல்லாவும் இருக்கு. ஓகேங்க, அப்படியே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரோடெலாம் பார்த்தீங்களா, இங்கே நம்ம வயநாட்டுக்கும் இங்கே என்ன கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நான் வயநாடு இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக போயிருக்கேங்க. எதுக்காண்டி போனேன்னா, கண்ணாடி கிளாஸ் அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அது நடந்து போகிறதுக்காகவும் காட்டுக்குள்ளே ஒரு வீடை கட்டி அதில் வாழ்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காண்டி சொல்லப்போனால் போன வருஷம் தான் நான் போனேன். இந்த டைம் தான் நான் போன டைமே. அப்போ நான் அந்த ஃபோட்டோஸில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு தோணுது அந்த வழியாக தான் போனோம். ஜீப் ரைடு அதுக்கு வந்து எப்படி நடந்துச்சுன்னா அதோட ப்ராசஸ்லாம் சொல்கிறேன். வயநாடு போனது இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே 2 நாள் ஆயிடுச்சு வயநாடு. நான் பிளான் பண்ணது என்னென்னா, இங்கேருந்து கேரளா போயிடலாம், கேரளாவிலேருந்து அங்கிட்டிருந்து அப்படியே நம்ம வயநாடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ரூமில் தங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து போனோம். அங்கே போனதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பிரிட்ஜு பார்க்குறதுக்கு சும்மாலாம் போக முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஓன் பைக்கில் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது சொல்லப்போனால் அது நைட் டைம்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஆஃப் ரோடு அதில் ஜீப் மட்டும்தான் போக முடியும். ஒரு ஆளுக்கு வந்து 500 கம்பல்சரி. நாங்கள் 2 பேர் போனதுனால இன்னொருத்தவங்களோட மெர்ஜ் பண்ணி அப்படியே உள்ளே போயிட்டோம். ஸோ 500 கட்டினோம், உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் 200 டிக்கெட் கட்டி அந்த கிளாஸ் பிரிட்ஜு பார்க்குறக்காண்டி உள்ளே போவோம். ஸோ கிளாஸ் பிரிட்ஜு அந்த வியூ பாயிண்ட்டு டக்குன்னு நாங்கள் அந்த நேரத்தில் மழை வரதுனால மிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஷூட்டாகவே மாறிச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல அனுபவம். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, காட்டுக்குள்ளே வீடு பார்த்து புக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மட்டுமே பே பண்ணது ஒரு 4000 பே பண்ணோம் அந்த ஒரு நைட்டுக்கு மட்டுமே. ஏன்னா அது வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நம்ம காட்டுக்குள்ளே இருக்க ஃபீலிங்கே இருக்காது. நம்ம வீட்டில் என்ன ஃபெசிலிட்டி கிடைக்குமோ அது அப்படியே கிடைக்கும், அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் கூட வந்தவங்களும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க, இவ்வளோ லாங்கில் கொண்டு போய் பொருட்கள்லாம் வச்சு எப்படி கட்டினாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் போன மெம்பர்ஸும் அப்படியே டீல் பண்ணிக்கிட்டே வந்தோம். நல்லா இருந்துச்சு. உள்ளே கூட்டி போனாங்க. போனோடனே கேம்ப் ஃபயர் நடந்துச்சு. கேம்ப் ஃபயரில் உட்காந்து அப்புறம் வீடியோ ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே
பேசிகிட்டே இருந்தோம். இன்னும் அதர் லாங்குவேஜ் இருந்தாங்க. ஆனால் கேரளா பேசினா நமக்கும் அழகாக புரியும். நம்மளோட மொழி ரெண்டும் ஒரே இதுதானே, காமிக்க சொல்லப்போனால் ரெண்டும் ஒத்துமையாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த 2 பேருமே பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டிஜே மாதிரி சவுண்டு ஏற்றி நல்லா பாட்டெலாம் போட்டாங்க. அப்புறம் தமிழ் பாட்டெலாம் போட்டு நல்லா கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நைட் டின்னர் அவங்க தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ரூமில் வந்து தங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் பார்த்தீங்கன்னா பனி மூட்டைங்க, 2வது சாரல். ஆனால் மதியமானால் அது நார்மலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த சாரல் அப்படியே வெளியில் நடக்கும்போது இப்போ நினச்சாலும் அந்த லைஃப் கிடைக்குமா என்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வரேன். எனக்கு அந்த அளவுக்கு கொடுத்துச்சு அந்த இடத்துல. வயநாட்டில் மட்டும்தான் அப்படி கொடுத்துச்சு, மித்த இடத்துலலாம் அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது, ஏன்னா சுற்றி காடு. 2வது பார்த்தீங்கன்னா சிறுத்தையை நேரில் பார்த்தோம். ஸோ வீடியோ எடுக்க முடியல. சிறுத்தை எப்படி பார்த்தோம்னா அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், புலியோ சிறுத்தையோ எதாக இருந்தாலும் மனுஷக்கறியை சாப்பிட்ருந்தா மட்டும்தான் அது வந்து நம்மளை தாக்க வரும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்மளை தொந்தரவே பண்ணாது. அதை தொந்தரவு பண்ணாத இருக்க வரைக்கும் நம்மளை தொந்தரவு பண்ணாது. நாங்கள் நேரில் பார்க்கும்போது அது பதுங்கி அழகாக அப்படியே உட்காந்துக்கு இருந்துச்சு. மரத்தனே அழகாக ஏறிச்சு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதை மட்டும் ரசித்தோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒரு பெரிய காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரு வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் போனோம். ஆனால் வீடு ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருந்துச்சு. போன உடனே வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்து நல்லா அசத்துனாங்க. வேணா நான் அந்த வயநாட்டோட அந்த இதை விட அனுப்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு வயநாட்டில் உள்ள சுச்சுவேஷன் வேறு. நான் அந்த தங்கின அந்த ரூம் முதற்கொண்டும் அழிஞ்சிச்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல காட்டாருன்னு சொல்லுவாங்க. நம்ம அர்ஜுனவில்ல கூட சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை, காட்டாறு அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காட்டாறு போல் அதை தடுக்கவே முடியாது. மிச்சதெல்லாம் அணையை கூட தடுத்துடலாம். இப்போ நம்ம வைகை அணையோ பெரியார் அணையோ இந்த மாதிரி அணையை ஃபுல்லாமே நம்ம வந்து தடுக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருக்கோம். ஆனால் காட்டாறு போல் நீ போய்கிட்டே இரு, உனக்கு ஒரு தடையே இருக்காது அப்படின்ற மாதிரி வயநாட்டில் இப்போ நடந்து ஃபுல்லாகவே ஒரு வாழ தகுதியற்ற ஒரு இடமா மாறி போச்சு. போன வருஷம் இந்த வருஷம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? ஸோ ஓகே, எனக்கு அந்த நேரத்தில் அந்த இயற்கையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் இப்போ எனக்கு அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே, ரீசெண்டாக டிடிஎஃப் கூட அதில் 2 தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டிடிஎஃப்பை பற்றி நெகட்டிவாகவும் போட்டிருந்தாங்க. டிடிஎஃப் ஆனாலும் முடிஞ்சதை அந்த இது அந்த வயநாட்டு உள்ளவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுன்றதை பார்சல் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ஒரு மனுஷன் பாசிட்டிவாகவும் இருப்பான், நெகட்டிவ் இருப்பான். ஒரு ஃபேமிலியில் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், 2 கலந்ததாங்க வாழ்க்கை. ஸோ அதனால் ரொம்ப லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து ட்ராவல்லேருந்து தான் எனக்கு இன்னும் லேர்னிங் நிறையா கிடச்சிச்சு. ஓகே, சும்மா பணம் மட்டுமே நம்ம அலையக்கூடாது. இதில் வந்து நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பை மாற்றணும் அப்படின்றது எனக்கு தாட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வயநாட்டை பார்த்து நீங்களே மாறிக்கிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு டைமிங் கிடைக்கும்போது ரொம்பலாம் போக சொல்லல, பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அது இன்ன வரைக்கும் பார்த்துருக்க கூட மாட்டோம். எக்ஸாம்பிள், என்னோடய ஃப்ரெண்டு ராமேஸ்வரத்துக்குள்ள தான் இருந்தான். சொன்னால் ராம்நாடு. அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த கடலை இன்ன வரைக்கும் பார்த்ததுங்க. இப்போ பாருங்க, கிராமத்தில் தான், ஆனால் பக்கத்தில் உள்ள எத்தனையோ பேர் காஷ்மீர்லலாம் இருந்து இங்கே வர்றாங்க. ராமக்கல் மேடு வந்து ராமநாதபுரம் வந்து அங்கேருந்து தனுஷ்கோடி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் பக்கத்துலேருந்து பார்க்க முடியல. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என்னத்தடா வாழ்ந்தான், 3 வேளை சாப்பாடு இருக்கா, சாப்பிட்டோமா தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது பேர் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக தாங்க கொடுத்தது. இந்த பூமியில் வந்துட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் சொத்தெல்லாம் சேர்த்துட்டு போகும்போது ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. நீ வந்தது எதுக்குன்னா வாழ்ந்துட்டு போய்க்கோ, அவ்வளோதான். இதுதான் வந்து இதுவே. எக்ஸாம்பிள், நம்ம கண்ட்ரியில் எப்படி நடக்குது, அதர் கண்ட்ரியில் எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதிலே தெரிஞ்சிடும். ஏன் அவன் வல்லரசு ஆகிறான், நம்ம வல்லரசு ஆகலைன்னு. நம்ம +2 முடித்ததுக்கப்புறமும் காலேஜ் போகிறதுலேருந்து, கல்யாணத்துலேருந்து, அதுக்கப்புறம் செய்முறை லாஸ்ட் வரைக்கும் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணியே வாழ்கிறாங்க. ஆனால் ஃபாரின் அப்படி இல்லவே இல்லை. என்ன நடக்குதுன்னா, +2 முடிச்சிட்டியா, அது வரைக்கும் அங்கே ஃப்ரீ எஜுகேஷன் யூஎஸில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீ தான் வேலைக்கு போகணும், நீ தான் அது படிக்கிறக்குரிய இதை பண்ணணும். சொல்லப்போனால் உங்ககிட்ட சாவியை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க, நீ தான் திறக்கணும், உன்னால தான் அதை நீ பண்ணணும். நான் சம்பாரிச்சது என்னோட லைஃபுக்காக, புரியுதா? அந்த லைஃப் நான் வாழப்போறேன்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்களா, நம்ம தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இடத்துல ஏன் வர்றாங்க? ஏன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு கட்ட வரைக்கும் தான் சம்பாதிப்பாங்க, அந்த சம்பாரிச்ச காசை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவ்வளோதான். அவங்களோட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு ஃபாரினர்ஸ் வச்சு நான் கேட்குறேன் இந்த வார்த்தையை, ஏன் எங்கள் ஊர் சம்மந்தமே இல்லைப்பா,
இங்கே வந்துட்டு நீ வந்து பார்க்கணும் அவசியம், இதை விடலாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது, நீ ஏன் இங்கே வரணும்னு ஆசைப்பட்ற? ஏன்னா இதுதான் பழைய காலத்தில் அந்த தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் நீங்கள் அழகாக கட்டியிருக்கீங்களேடா தங்கங்களா. தமிழ் பீப்புள் இவ்வளோ ஒரு அட்வான்ஸாக யோசிச்சிருக்கீங்களே. லாக்கிங் டெக்னிக்கு இவ்வளோ பெரிய தூண் வச்சு எப்படி கட்டினீங்க? உங்களோட ஒரு தொழில்நுட்பம் இல்லை. நாங்களாவது ஓரளவுக்கு அட்வான்ஸாக கொஞ்சம் இருந்தோம், கட்டணும், ஓகே. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் எப்படி கட்டினீங்க? அப்போ உழைப்பு தானே. அப்போ அதில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்கு தானே, அதை நாங்கள் பார்க்குறதுக்கு தாப்பா வந்தோம் அப்படின்னு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் இதை பற்றி டீட்டெயிலாக சொன்னார். ஸோ எங்களோட பிள்ளையை வந்து வளர்ப்போம், வாழ வைப்போம், ஆனால் நாங்கள் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண மாட்டோம். அவனுக்கு அதை அவன் பழக்க வைக்கணும், புரியுதுங்களா? அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதையும் ஒன்று சொன்னார். புளியை வந்து ஜூவில் வச்சு வளர்த்துட்டாங்க, சரிங்களா? அதுக்கு தேவையான நேரத்தில் ஃபுல்லாக சாப்பாடு, சிக்கன் பீஸு இதெல்லாம் கொடுத்து பழகினவங்க திடீர்னு காட்டுக்குள்ளே விடலாம்னு ஒரு தீர்வு வருது. அப்போ போய் விடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பன்னியை வச்சு வேட்டையாட விடுறாங்க. அதனால முடியலை, போய் கடிக்க போது வாய் தான் கிழிஞ்சா ஒழிய பண்ணவே தெரிலையா. ஒரு ரெண்டாவது ஆடு வைக்கிறாங்க, முயல் வைக்கிறாங்க, அதுக்கு வேட்டையாடுற அந்த இதுவே போச்சு, மறந்துருச்சு. புரியுதுங்களா? இதுல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னா, நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்ததுலேருந்து ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக தான் வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்மளோட மெமரி பவரில் கண்டிப்பாக இருக்கும் சப்கான்சியஸாக. ஆனால் அந்த சில டைம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதை நம்ம மறந்துட்டோம்னா அது வராது, இல்லைன்னா டியூன் பண்ணி வர வைக்கணும். அதனால தான் சார் நான் எங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் டப்புன்னு விடுவோம், அந்த நேரத்தில் அவன் பழகிக்குவான். சரி, நிறைய பாட்டில் கூட நம்ம கேட்டிருக்கலாம், சரிங்களா? அதனால வந்து நான் சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச அளவு ஃப்ரீயாக விடுங்க, அவங்களே வாழ்ந்துருவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அதே தான். என்னை ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிட்டோம், அவன் கரெக்டாக தான் பண்ணிக்கிருக்கான், நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் கொடுக்கல, அவன் கரெக்டான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டா இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சவங்க அவங்க ரிலாக்ஸாக இருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஆரம்பித்து ஒரு ட்ராவல் கஷ்டமான ஒரு இதை எடுத்து அதை ஃபேஷனாக மாற்றிக்கிட்டு என்னால் பண்ணவே முடியாது. காரணம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது போல் நீங்களும் மாறணும்னு சொல்ல வரல ப்ரோ, சிஸ்டர்ஸ் அண்ட் அதர் ஜெண்டர்ஸ். என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதை நான் மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் விஷுவலாக மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது. முடிஞ்சாலும் நீங்களும் அதை லேர்ன் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சும்மா உழைச்சிக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு பட்டுப்பூச்சி தாங்க. எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஃபுல்லாக சொல்லிட்டேன், பிஸ்னஸ் மேனை விட்டுருங்க, அவங்க தெளிவானவங்க, சரிங்களா? அவங்க எப்போவுமே தெளிவாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் நிறைய இடத்த போய் கிளைண்ட் பார்க்கும்போது எனக்கு புரியுது. ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு மூட் அவுட்டாக இருக்குது, அதனால் நான் வேலைக்கு போகல அப்படிங்கிறான். இதையே ஒரு எம்ப்ளாயி இந்த வார்த்தை நான் சொல்ல முடியுமா? நானே எடுத்துக்கிட்டாலும் நானே யோசிக்கிறேன், இந்த வார்த்தை என்னால் சொல்ல, மூட் அவுட் ஆகிடுச்சு, எனக்கு பிடிக்கல, ஆனாலும் நான் போகலை. ஏன் ஒர்க்கில் போனாலும் ஏன் போகணும், அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும், அந்த போகாததுக்கு சம்பளத்தை கழிப்பான், இவ்வளவு நான் யோசிக்கிறேன். அவன் யோசிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஸோ நம்மளாம் எம்ப்ளாயி என்னன்னா பட்டுப்பூச்சி மாதிரி, நம்ம அந்த கூட்டை கட்டுற வரைக்கும் நமக்கு வந்து பவர் இருக்கும். கூட்டை கட்டி முடித்த உடனே நம்மளை நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எம்ப்ளாயி இருக்கிறத விட பிஸ்னஸ் மேனாக மாறுன்ற ஒரு மோட்டிவேஷன் நான் சொல்ல வரல, புரிஞ்சு கரெக்டாக பார்த்துக்குங்க. இல்லைன்னு வச்சுக்கிங்களே, அந்த பட்டுப்பூச்சி நிலைமை தான் நம்ம நிலைமை. ஸோ ஒரு டைம் நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் அந்த இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரீசெண்டாகவே என் லைஃப்பில் நடந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளாம் ஒரு ஃபேமிலி தான். ஸோ தினேஷ் மோட்டோ விலாக்ன்றது ஒரு ஃபேமிலி. ஸோ இதுக்குள்ள எல்லோரும் வாங்க, என்னோட மோட்டிவேஷன் நான் வந்து பகிர்றேன், உங்களோட மோட்டிவேஷனை சொல்லுங்கள். ஸோ இது போல் வேறு எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் இருக்குது, கைடன்ஸ் பிளேஸ், அதில் யாருமே போல, நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்களும் எனக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஓகேங்க, ஓரளவுக்கு இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த சைடில் பைக்கர்ஸ் வந்து உள்ளே போய் அந்த பெரிய ஒரு 6 மாதிரி தெரியல குளம், இந்த இடத்துல போவாங்க. பட் நம்ம காரில் இப்போதைக்கு வந்திருக்கோம், நம்ம உள்ளே போய் நம்ம பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிளான் பண்ணால் சரி உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஸோ இவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. உள்ளே போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டை விட எனக்கு அது அந்த கார் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு கெத்தாக உட்காந்த ஒரு ஃபீலிங் மறக்கவே மாட்டேங்க. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த காற்று, தண்ணியோட அந்த ஜில்னஸ்ஸு, அங்கிட்ட ஒரு பீப்புள் சொல்லணும்னா கப்புள் பீப்புளாக வந்துக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணிக்கிறேன். நான் சொல்ல அவன் நேராக போய் கலாய்க்காம இங்கேருந்து கலாய்ச்சிக்கிறேன், டேய் சும்மா இருக்க மாட்டீங்களாடா,
90 கிட்ஸ்லாம் இருக்கும்போது நீங்களாம் அப்படி பண்ணலாமாடா அப்படின்ற மாதிரி சும்மா ஓட்டிகிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. மனசு விட்டு பேசுவோம் நானும் என் ஃப்ரெண்டும். என்னடா இப்படிலாம் இருக்கு பத்தியா, என்னென்ன பண்ணுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் ஓட்டிக்கிருக்கான். பட் நான் என்னோட என்னன்னா நைட்லேயும் எனக்கு ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றக்காண்டி தான் என்னோடய ட்ராவலை வந்து நைட் ஓட்டிக்கிறேன். ஸோ கேமராலாம் எடுக்க வேணாம் அப்படின்னா, ஆனால் நான் இப்போ வீடியோ மேக் பண்ணி எல்லா கலர் கரெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நைட் ட்ராவல் பண்ணேங்க. சூப்பராக இருந்துச்சு. 2 ஹவர்ஸு கரெக்டாக ஓட்டினேன். ஸோ ஒரு டைம் தான் அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது மட்டும்தான் கொஞ்சம் இதாச்சு. அதுக்கப்புறம்லாம் ஓட்ட 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 இப்போ கை வந்துருச்சு. கரெக்டாக அந்த சப்கான்ஷியஸாக சேவ் ஆகி அழகாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு டைம் ஓட்டினோம்னா நமக்கு அடுத்த தேவையில்லை. நம்மளாலே அடுத்த ஆளுக்கு கைடு பண்ண முடியும். ஏன்னா நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்றதை அழகாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி ஓட்டுங்க. என்னோட ஆசை என்னன்னா, நான் மட்டும் கற்றுக்கக்கூடாது. என்னோட அம்மாவாக இருந்தாலும் சரி, என்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்களும் கற்றுக்கும் போது தான் நான் இல்லாதப்போ கூட அவங்க ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். எனக்கு ஒரு டயர்டாக இருக்குது, நீங்கள் ஓட்டினா ஓட்டுற அளவுக்கு அவங்க இதாகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கைடு பண்ணணும். ஸோ நம்ம மட்டுமே வளரக்கூடாது அப்படின்றத இந்த இதில் கற்றுக்கிட்டேங்க. இவங்கிட்ட இருந்து, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதாக தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஓட்டிக்கிருக்கோம். ஸோ வத்தலை குண்டு சும்மா அப்படியே சொல்லி இருக்குது. ஸோ அப்போனா இருள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கலரில் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போனா ஓரளவுக்கு 6:30 ஆயிடுச்சு மணி. ஓரளவுக்கு இருள ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே இருண்டுரும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு இது நடந்தது என்னென்னா, அந்த போலீஸ் மேட்டர் மட்டும்தான். அதுக்கு கமெண்ட் பண்ணி தான் தெரிஞ்சவங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து போலீஸு. பட் அந்த போலீஸை பற்றி தப்பாக சொன்னியே, நான் வேணே கேஸ் போடி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பட் எனக்கு என்னென்னா, அந்த நேரத்தில் எனக்கு போலீஸ் பண்ண ஒரு ப்ரெஷர். ஒருத்தர் புதுசாக உள்ள கொடைக்கானலுக்குள்ள காருக்குள்ள நுழைகிறான்னா அவன்கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. சாதா ப்ரெஷராக கொடுத்தீங்க, 25,000 கட்டு ஃபைன் அப்படின்றாங்க. எதுக்குன்னே எனக்கு தெரில. அந்த ரூல்ஸே ஃபஸ்ட் எனக்கு தெரில. மஞ்சள் போர்டில் போட்டிருக்கணும், ஏன்னா ஒயிட் போர்டில் இருக்குது. ஃபஸ்ட் அந்த ரூல்ஸ் எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் தப்பு பண்ணியிருக்கலான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது பெரிய தப்புலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட்டு போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு விட்டாங்க ஒழிய, அப்போ கூட 500 கட்டிட்டு போ அப்படின்னாங்க. எப்படி இருக்கும்? ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணவங்களோட ஹஸ்பண்டு நேர்மையாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நேர்மை அற்றவங்களும் இந்த இதில் இருக்காங்கன்றதை நான் பதிவு பண்ணுறேன். அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் அசாதாரணமாக விட்டுருந்தா ஃபைன் தான் கட்டியிருக்கோம். அதனால தான் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒழிய, அவங்கள துன்பப்படுத்தணுமோ இல்லை போலீஸை பற்றி தப்பாக பேசணுமோ அப்படின்ற ஒரு தாட்டே எனக்கு வரவே வராது. நெகட்டிவாக பேசுகிறதே பிடிக்காது. ஆனால் எனக்கு நடந்துச்சு. ஆனாலும் நீங்கள் அடுத்து வரும்போது உங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பிளான் நடக்கும். நம்ம எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்லேருந்து ஃபோனில் வச்சுக்காதீங்க, கரெக்டாக பேப்பராக வைங்க. ஏன்னா அவங்க பேப்பர் தான் கேட்டாங்க. நாங்கள் காமிக்கும் போது ஃபுல்லாமே டாக்குமெண்ட் அண்டு வாட்ஸ்அப்பில் தான் காமிச்சோம். அப்போயே கடுப்பானா இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம் விட்டேன். ஆனாலும் நம்மளோட ஃபோன் நம்பரோ அந்த இதுவோ போட்டாலும் முழு டீட்டெயில் வந்துடும். பட் அப்புறம் ஏன் கேட்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ டிஜிட்டல் இந்தியாவை ஓரளவுக்கு மாறிடுச்சு. அவங்க கையில் உள்ள அந்த டிஜிட்டல் உள்ளதே நல்லா காமிச்சு கொடுத்துரும். அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு எனக்கு ஒரு தடக்கம், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் விட்டுருவோமா, பரவாயில்லைங்கண்ணா, நீ என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் எங்களுக்கு சமாளிக்கிற திறமை இருக்குது, கண்டிப்பாக சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பொறுமையாக இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப கோவப்பட்டான். என்ன சார் இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்துட்டான். ஆனால் நான் விடவே இல்லை. சும்மா தைரியமாக போராடி சூப்பராக முடிச்சிட்டோம் இந்த ரைடை. ஸோ இந்த ரைடு வந்து எனக்கு வந்து ஃபேவரேட் ரைடுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் இது வரைக்கும் பைக்லேயே சுற்றின ஆளுக்கு காரு கிடச்சா எப்படி இருக்கும். சும்மா நானும் ஒரு கட்டத்தில் பைக்கை முறுக்கிற மாதிரி காரையும் நல்லா ஆள் இல்லாத இடத்துல ஒரு முறுக்குன்னு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன காருக்கும் பைக்கு என்ன வித்தியாசம்னா, கார் வந்து ரொம்ப சேஃப்டிங்க. ஏன்னு சொல்ல வரேன்னா, திடீர்னு ஒரு நாய் வந்துச்சுன்னா அழகாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் பைக்னா திடீர்னு அடி வயிற்றுலேருந்து எனக்கு பிடிக்கும், அந்தளவுக்கு ஒரு பயம் வரும். ஆனால் இதில் அந்த இது வரவே இல்லை, ஏன்னா சேஃப்டி. ஸோ அதனால் நம்மளும் கார் வாங்குகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரைடில் கார் ரிவ்யூ எல்லாமே பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன், பாய்.